நூல் ஏற்றுமதிக்கான சலுகைகளை மீண்டும் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நூலுக்கு ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் மற்றும் ஏற்றுமதிக்கான சிறப்பு சலுகைகள் என்ற பெயரில் மத்திய அரசு பல்வேறு சலுகைகள் வழங்கி வந்தது. இதனால் கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் இருந்து அதிகப்படியான நாடுகளுக்கு நூல் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த சலுகைகளை கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் மத்திய அரசு ரத்து செய்தது. இதனால் பஞ்சாலை தொழில் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் நூல் ஏற்றுமதி குறைந்து வருவதாகவும் தெரிவித்த தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் ராஜ்குமார், மத்திய அரசு நூல் ஏற்றுமதிக்கான சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் எனவும் நூல் ஏற்றுமதியில் நிலையான கொள்கைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய அரசு கடந்த வாரம் இந்த போக்கஸ் மார்க்கெட்டிங் ஸ்கீம் FMS என்கிற ஒரு ஸ்கீமையும் எக்ஸ்போர்ட் இன்கிரிமெண்டல் பெனிஃபிட்டையும் எடுத்துட்டாங்க. இது லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, பெரு போன்ற நாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் அந்த மார்க்கெட்ல நிறைய நூல் கமிட் பண்ணிருக்காங்க. அப்போ அதை எடுத்தது நூற்பாலைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. மத்திய அரசு இந்த FMS ஸ்கீமையும் இந்த எக்ஸ்போர்ட் இன்கிரிமெண்டல் இன்சென்டிவும் உடனே ரீஸ்டோர் பண்ணணும்னு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. கடந்த காலங்களில் பஞ்சு விலை கடுமையாக உயர்ந்த போதும் நூலின் விலை கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததாகவும் இந்த ஆண்டு பருவமழை நல்ல முறையில் பெய்யும் என்பதால் பருத்தி விளைச்சல் அதிகமாவதோடு பஞ்சு மற்றும் நூல் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க நிர்வாகிகள் எதிர்பார்க்கின்றனர்.